நவம்பர் 7 வெள்ளிக்கிழமை டே 6 ஆஃப் 1 இன்கிரீடியன்ட் 1 வீக் சீரீஸில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம்மளோட வீக்கெண்டை எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்குற மாதிரி ஒரு சிம்பிளான அதே சமயத்தில் ஹெல்த்தியான கேரட் ஃப்ரிட்டர்ஸ் தான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கேரட்டை வச்சு ஒரு பஜ்ஜி பண்ண போகிறோம். இது குழந்தைங்க பெரியவங்கன்னு 2 பேருக்கும் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். முதல்ல 2 பெரிய கேரட்டை துருவி எடுத்துக்கோங்க. இதை 2 பாகமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பெரியவங்களுக்கான ரெசிபி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பவுல் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரட் துருவலை அதில் போடுங்க. இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா, நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் நம்மளோட இண்டியனைஸ்டு பண்ணுறதுக்காக, குறிப்பாக நம்மளோட சவுத் இண்டியன் ஃப்ளேவர் அதுக்கு கொடுக்கறதுக்காக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப்புக்கு கடலை மாவு, ஒரே 1 டீஸ்பூன் அரிசி மாவு, தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கேரட் மாவு இருக்குல்ல, அதை இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஊற்றி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த கிறிஸ்பி கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும். இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சமாக ஓரங்களில் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இது மாதிரி 2 பக்கமும் வேக விடுங்க. மொத்தமாகவே இதோட வேகிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். அதே சமயத்தில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி. இதை அப்படியே நம்ம பிளேட்டிங்க்கு கொண்டு போயிடலாம். பிளேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள் தான். நான் இங்கே 2 சைட் டிஷ் இதுக்காக வச்சுருக்கேன். ஒன்று நம்மளோட யூஸ்வலான டொமேட்டோ கெச்சப், இன்னொன்று பார்த்தோன்னா நம்மளோட தயிர் பச்சடி இருக்குல்ல, அதுதான். இல்லை வெறும் தயிர், உப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு பஞ்ச் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே அந்த வீக்கெண்டு வைவுக்குள்ளே சூப்பராக என்ட்ரி ஆகிடுவீங்க. இது நமக்கான ரெசிபி. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கான ரெசிபிக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஒரு பவுல் எடுத்து ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றுங்க. அது கூட நம்ம துருவி வச்சுருக்கோம்ல அந்த கேரட்டை போடுங்க. உப்பு, கொஞ்சமாக பெப்பர் மட்டும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை வேறு ஏதாவது வெஜிடபிள் கூட சேர்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நிச்சயமாக கேபேஜ், பொட்டேட்டோ அந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் இப்படி துருவி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்காக செய்கிறது அப்படிங்கிறனால எண்ணெயை அவாய்ட் பண்ணிட்டு நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்சர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டிங்க்கு மாற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நான் லைட்டாக டொமேட்டோ சாஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல தயிர் பச்சடி, அதையும் இப்படி சும்மா தெளித்து விடுறேன். அவ்வளோதான். சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். அதாவது நான் முன்னாடி பெரியவங்களுக்கு பண்ணல அந்த ரெசிபியும் சரி, இதுவும் சரி. ஆனால் ஹெல்த்தி வெர்ஷன் அப்படிங்கிறனால நான் ஷாலோ ஃப்ரை மட்டும் பண்ணியிருக்கேன். இது 2யுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கேரட்டை வச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ் ஏதாவது தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன்.